எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் திருப்பி சொல்றேன். 99 நைட்ஸ் வந்து சர்வே பண்ணணும். அதுக்கப்புறம் மிஸ் ஆன அந்த 4 குழந்தைங்களை வந்து காப்பாற்றணும். சர்வேனா எதுக்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு யோசிப்பீங்க. இங்க வந்து வெண்டிகோ அப்படின்னு ஒரு மான்ஸ்டர் இருக்கு, அதுக்கிட்ட இருந்து தப்பிக்கணும். அப்புறம் வந்து நிறைய உல்ஃப், அப்புறம் ஆல்ஃபா உல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான அப்டக்கிள்ஸ் அங்கங்க வச்சிருக்காங்க. ஸோ அது எல்லாத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சேஃபான ஒரு பேஸ் வந்து கிரியேட் பண்ணோம். அதாவது கேம்ப் ஃபயர் நம்ம கொளுத்திட்டோம்னா நம்மளை சுற்றி ஒரு சர்க்கிள் மாதிரி ஒரு சேஃபான பிளேஸ் வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆயிரும். அதுக்கு தான் வந்து மரத்தை வெட்டி நம்ம போட்டுட்டு இருக்கோம். அதுதான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே மக்களே, நம்ம வந்து லெவல் 2க்கு வந்து மேப் எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு. நம்ம ஒரு தடவை வந்து இனி பேச விடாம கேட்குற கேள்வி பண்ணிக்கலாம் மக்களே. நம்ம வச்சிருக்கிறது வந்து ஏலியன் கிளாஸ் வச்சிருக்கோம். அவன் ஆல்ரெடி வந்து மெடிக் கிளாஸ் வச்சிருக்கான். அவன்கிட்ட 2 பேண்டேஜ் வேற இருக்கு. இருந்தும் வந்து நம்மள கொஸ்டின் பண்றான் பாருங்களேன். சரி ஓகே மக்களே, நம்ம லெவல் 3க்கு வந்து மேப் போட்டாச்சு. கலெக்ட் பண்ணிட்டு குழந்தைகளை ரெஸ்கியூ பண்ணுவோம். இங்க பாத்தியா ஒரே ஆணி ஆகுது. ஏண்டா இந்த ஆணில வச்சு நான் என்ன பண்றது? இது ஆணி இல்லடா, ஸ்கிராப் மெட்டல்டா. ஓகே மக்களே, இந்த ஸ்கிராப் மெட்டல் அப்புறம் wood இதெல்லாம் வந்து நம்ம கிராஃப்ட் பண்றதுக்கு வந்து தேவைப்படும். கிராஃப்டிங் டேபிள வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்கிரேட் பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் வந்து நமக்கு தேவையான எசென்ஷியல் பொருள்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்மளால கிராஃப்ட் பண்ண முடியும். அதுக்கு ஹண்ட் பண்ணிக்கலாம். உன்னைய போட்டு தடுத்து ஒரு ஓடை ஓடியாருது. ஓடி போயிடு. நான் ஹண்ட் பண்றதுக்காக வந்து ராபிட் தான் மக்களே அட்டாக் பண்ணேன். இது குறுக்க வந்துருச்சு. நல்ல வேலை அடிச்சு முடிச்சிட்டோம். சரி ஓகே மக்களே, நம்மளுக்கு கோல்ட் பெல்ட் வேற கிடைச்சிருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம பெல்ட் ரைடர் கிட்ட வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரி அதை எடுத்து வச்சுப்போம். சரி, நெருப்பு எரியறதுக்கு நம்ம கிட்ட கட்ட இருக்குதா இல்ல கட்டைய வெட்டணுமா? நெருப்பு எரியறதுக்கு கட்டை வேணாம் மக்களே. ஏன்னா வந்து நம்மளுக்கு கிராஃப்ட் பண்றதுக்கும் அந்த கட்டை தேவைப்படுது அப்படின்றதுனால முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த அதெல்லாம் எடுத்து மட்டும் நம்ம வந்து கேம்ப் ஃபயர்ல போடுவோம். மற்றது எல்லாத்தையுமே வந்து நம்ம கிராஃப்டிங் டேபிள்லயே வந்து போட்டுடலாம். இங்க பாத்தியா கும்மு மண்டைய வண்டா. டேய் போடா போடா. டேய் இப்ப மட்டும் நீ போடா, மூச்சில பூரா விட்டுறேன். வெண்டிகோ வந்து டே 1ன்றதுனால இவ்வளோ ஈஸியா விரட்டிட்டாங்க. டேபிள வந்து நம்ம அப்கிரேட் பண்ணிடலாம். குழந்தைய ரெஸ்கியூ பண்றது வேகமா இங்க வந்துட்டோம். மதுரை காத்துக்கு கையே கட்டி வரல இருந்துச்சு. இப்ப பாரு கீழ போய் என்ன பண்றது? என்ன பள்ளி இவ்வளவு பெருசாகுது? ஐயா ஓகே மக்களே, ஃபர்ஸ்ட் வந்து கலர் கோழி நம்ம வந்து ரெஸ்கியூ பண்ணி விட்டுருவோம். இன்னும் கொஞ்சம் தான். ஐயோ இது வேற இன்னும் கீழ போட்டு இருக்கறானுங்க. பாத்து இருங்க மக்களே, சார்ஜ் வேற குறஞ்சிட்டே இருக்கு. கொஞ்சம் பார்த்தே நம்ம வந்து ஷூட் பண்ணலாம். ஐயோ சொன்னாலே வந்துட்டேன். அண்ணே உருத்துங்க. எனக்கு சப்பத்து மேல நான் ஓடி போறேன். பேசாம இவனை வீட்லயே விட்டு வந்துருக்கணும் மக்களே. இங்க கூட்டிட்டு வந்து நம்மள போட்டு தள்ள போறோம் போல இருக்கு. சரி இன்னும் ஒரு ரூல்ஸ் தான் இருக்கு மக்களே. இதை போட்டு தள்ளிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கீ கிடைச்சிரும். ஓகே நம்ம ஆக்ஸ் மாத்தி அடிச்சிருவோம் மக்களே. நமக்கு ஏகப்பட்ட கறி கிடைச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு நமக்கு அனுபவம் பாத்தீங்கன்னா கறி சாப்பிடுறதுக்கு பிரச்சனை கிடையாது. 10 நாளா வராது மக்களே. எனக்கு தெரிஞ்சு 2 வேளை சாப்பிட்டோம் அப்படின்னா அது ஃபுல்லாவே காலி ஆயிரும். போது 2 வேளைக்கு பத்துமான்றது வேற டவுட். சரி ஓகே, நம்ம வந்து குழந்தைய வந்து சக்சஸ்ஃபுல்லா ரெஸ்கியூ பண்ணிட்டோம் மக்களே. இங்க வந்து சேஃப் ஜோனுக்கு போய் ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டே கவுண்ட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும்.